அன்பார்ந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்று சொல்வதா, மாநாடு என்று அழைப்பதா என்ற நிலையில் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆவடி நாசர் அவர்களை வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கும்மிடிப்பூண்டி வேணு அவர்கள் முன்னிலையேற்றுள்ள சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் அவர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய கே.வி. தங்கபால் அவர்களை பூவிரண்டவள்ளி சட்டமன்ற தேர்தல் பணி பொறுப்பாளர், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய தலைவர் சண்முகம் அவர்களை, முன்னாள் அமைச்சர் க. சுந்தரம் அவர்களை, திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்களை, கழக மாணவர் அணியின் இணைச் செயலாளர் பூவை ஜெனரால்ட் அவர்களை, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பூவை ஜேம்ஸ் அவர்களே, சிதம்பரம் அவர்களே, திராவிடர் கழகத்தை சார்ந்த ஜெய தென்னரசு அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டி.ஆர்.ஆர். செங்குட்டுவன் அவர்களே, சகோதரர் அந்திரிதாஸ் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கோபால் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாரியப்பன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்த காயல் அகமது சாதிக் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நீலவானத்து நிலவன் அவர்களே, பாலசிங்கம் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த ஷேக் தாவித் அவர்களே, அஸ்லாம் அவர்களே, மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கிறிஸ்தவ நல்லிணக்க இயக்கம், ஆதி தமிழர் பேரவை, சமத்துவ மக்கள் கழகம், தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, நண்பர்களே, தோழர்களே, நிறைவாக நன்றி நல்கிருக்கக்கூடிய திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் அவர்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய எண்ணரும் இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல் வீரர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடத்தில் நான் ஆதரவை கேட்க வந்திருக்கிறேன். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும்.
அதேபோல் புதிரந்தவல்லி சட்டமன்ற தொகுதியினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக இங்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சர்வாதிகார பிரதமரையும் உதவாக்கர முதலமைச்சரையும் ஒரே நேரத்தில் வீட்டிற்கு அனுப்ப நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் ஆக இந்த இடைத்தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் சிறப்பான வகையிலே பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உடம்பில் 2 கட்டிகள் இருக்கிறது. அந்த 2 கட்டிகளையும் ஒரே நேரத்தில் நாம் நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதனை நாம் காப்பாற்ற முடியும். அதேபோல் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கும் தமிழகத்தினுடைய ஜனநாயகத்திற்கும் ஆபத்து ஏற்படக்கூடிய கட்டிகளாக மோடியும் எடப்பாடியும் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேர்களையும் ஒரே நேரத்தில் வீழ்த்துவதுதான் அதற்காக அமைந்திருக்கக்கூடிய களம்தான், இந்த ஜனநாயக களம்தான் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அதேபோல் இடைத்தேர்தல். நான் கடந்த 19ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் வெளியிட்டு விட்டு தொடர்ந்து என்னுடைய பயணத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். முதலில் நம்முடைய உள்ளத்தில் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஊராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாரூரில் இருந்து என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன். நாகப்பட்டினம் நாடாளுமன்றத்தில் இந்த பயணத்தை தொடங்கி தஞ்சையில, பெரம்பலூரில, சேலத்தில, தருமபுரியில, திருவண்ணாமலையில, காஞ்சிபுரத்தில இன்று காலையில முடித்துவிட்டு மாலையில இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். திருவாரூரிலே தொடங்கி திருவள்ளூருக்கு வந்திருக்கிறேன். திருவாரூரிலே எந்த எழுச்சியை நான் பார்த்தேனோ, தஞ்சையில எந்த உணர்ச்சியை நான் பார்த்தேனோ, பெரம்பலூரிலே எந்த ஆர்வத்தை நான் பார்த்தேனோ, ஆக நான் சென்ற இடமெல்லாம் மக்கள் காட்டிய அந்த உற்சாகம், அந்த ஊக்கம் எல்லளவும் குறையாமல் இந்த திருவள்ளூரிலும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு, பூரிப்போடு, பெருமையோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல, புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் நம்முடைய அணிதான் ஜனநாயக அடிப்படையில் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் அதற்கு சாட்சியமாக, சான்றாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அதே நேரத்தில் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய
மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய பிஜேபி ஆட்சியை, மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய அதிமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவதற்காக இன்றைக்கு மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். ஆக மத்திய மாநில ஆட்சி மீது அந்த அளவிற்கு கோபத்தை இன்றைக்கு மக்கள் வெளிப்படுத்த புறப்பட்டிருக்கிறார்கள். நாடும் நமது, நாற்பதும் நமது என்கிற அந்த முழக்கத்தோடு நான் புறப்பட்டிருக்கிறேன். நாளை காலையிலிருந்து தென் மாவட்ட பகுதிகளுக்கு நான் சொல்லுகிறேன். எனவேதான் குறித்த நேரத்தில் நான் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இந்த கூட்டத்தில் உரையாற்றிவிட்டு இரவோடு இரவாக என்னுடைய பயணத்தை நான் மேற்கொண்டாக வேண்டும். அதனால்தான் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு இழந்த நிலையில அவர்கள் அனைவரின் சார்பில் நான் பேசக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு அன்னை சோனியா காந்தியினுடைய வாழ்த்துகளோடு பிரதமராக விரைவில் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய வேட்பாளராக ஏற்கனவே சட்டமன்றத்தில் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன், அவரே இங்கே பேசுகிற போது எடுத்துச் சொன்னார், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புள்ள நேரத்தில் அவர் நாமக்கல் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த நேரத்தில் எங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்பை பற்றி எடுத்துச் சொல்லுகிற போது ஏதோ பொழுதுபோக்கின் அடிப்படையில் வந்த நட்பல்ல, மக்களுக்கு ஆற்றுகிற அந்த பணியில் ஏற்பட்ட நட்பு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். ஆக அந்த உணர்வோடு இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக இங்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் ஆதரவினை தந்திட வேண்டும். ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெறவிருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் 18 இடங்களில் 18 தொகுதிகளில் அந்த இடைத்தேர்தல்கள் நடைபெறவிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் இந்த பூதுரந்தவள்ளி தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதி. ஆக அதற்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர், கழக வேட்பாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி அவர்கள். அவரை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதை. ஏற்கனவே இதே திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதிக்கு அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த தொகுதிக்காக, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய உரைகளையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆக அது தொடர வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கு அவர் இந்த தொகுதியில நாடாளுமன்றத்தில் ஒலித்த அந்த குரல் சட்டமன்றத்தில் ஒலித்திட வேண்டும் என்ற அந்த நம்பிக்கைகள் அவருக்கு இந்த வாய்ப்பு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உதயசூரியனும் கையும் கைகோர்த்து நிற்கிற காலங்களில், நேரங்களில் நமக்கு வெற்றி என்பதுதான் தொடர்ந்து வந்திருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் உதயசூரியனும் மத்தியில கை சின்னமும் ஆட்சி இருக்கிற போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். உதயசூரியனும் கையும் கைகோர்த்து மத்தியில ஆட்சி நடத்திய நேரத்தில் எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ சாதனைகள் தமிழகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால்
இப்பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஊர் ஊராக போகிறார், வீதி வீதியாக வருகிறார், வேனில் நின்று கொண்டே போகிறார். வேனிலே போகிற போது பெரிய பெரிய கூட்டம் கூடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் தொலைக்காட்சிகளை வாட்ஸ்அப்பில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயங்கரமான கூட்டம். அவர் முகத்தை பார்ப்பதற்கு அலைகடலென கூடிய அந்த கூட்டங்களை எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்து இன்றைக்கு நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கூடுகிற கூட்டத்தில் அவர் போய் பேசுகிறார். மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணையோடு ஆதரவோடு அல்லது அந்த ஆட்சியில இடம்பெற்றிருந்த நேரத்தில் என்ன சாதித்தது என்று ஒரு கேள்வியை எடப்பாடி கேட்கிறார். அவரை போல் உதவாக்கரை என்று நம்மை நினைத்து அவர் அந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு 95 வயது வரையில உதவிகரமாக இருந்தவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எடப்பாடியை போல உதவாத கரையாக அல்ல. அதனால்தான் அவரை உதவாக்கரை என்று நான் சொல்லுகிறேன். சர்வாதிகார தன்மையோடு மாநிலங்களை மதிக்காத ஒரு மன்னர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள். அதனால்தான் அவரை சர்வாதிகாரி என்று நான் தொடக்கத்திலே அழைத்தேன். இதே இந்தியாவினுடைய பிரதமராக, நம்முடைய ஆதரவை பெற்ற பிரதமராக மத்தியில காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அது அப்படியே அன்றைக்கு நிறைவேற்றி தந்தாரா இல்லையா? ஏன் கூட்டணி கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாலும் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரம் இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றுத் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பக்கபலமாக இருந்து அதை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு துணை நின்றவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்றது ஒரு காலம், அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் நம்முடைய காலத்தில் தெற்கை நம்பி ஆட்சி நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது. ஆக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இதெல்லாம் இந்த பழைய வரலாறுகள் எல்லாம் எடப்பாடிக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் கேட்கிறார், திமுகவும் காங்கிரசும் ஒன்றாக இணைந்து ஆட்சி பொறுப்பில் இருந்த போது என்ன செஞ்சீங்க கேட்கிறார் எடப்பாடி அவர்கள். நான் கேட்கிறேன், இப்போ நீங்க ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க. இங்க தமிழ்நாட்டிலே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி தான், மத்தியிலே பிஜேபியினுடைய ஆட்சி. ஆக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? எங்களை பார்த்து கேள்வி கேட்க யோகிதை உங்களுக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். ஆக நீங்க என்ன செஞ்சு கழிச்சு இருக்கீங்க? இதற்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும். பிஜேபிக்கு ஆதரவு தருவதன் மூலமாக எடப்பாடி ஆட்சியை பயன்படுத்தி, அந்த உறவை பயன்படுத்தி என்ன திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஆட்சி கூட்டணி அமைச்சு இருந்தா அது நன்மை செய்ய முடியும் என்ற ஒரு விளக்கத்தையும் அறிவுபூர்வமாக சிந்திச்சு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார். ஆனால் மத்தியில சர்வாதிகாரியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த உதவாக்கரை ஆட்சியில் இருந்தால் இந்த நாட்டுக்கு கெடுதல் தான்.
அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு அந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், நீட் தேர்விலிருந்து உங்களால் விலக்கு வாங்க முடிந்ததா? இன்னைக்கு உங்க தேர்தல் அறிக்கையில சொல்றீங்கள, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்குன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் மன்றத்தில், சட்டமன்றத்தில் பலமுறை இந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். 2 முறை சட்டமன்றத்தில் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சு ஒரு தீர்மானம் போட்டு ஏகமனதாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தில், ஒத்திவைப்பு தீர்மானத்தில், நேரமில்லா நேரத்தில் எப்பொழுது வாய்ப்பு எனக்கு கிடைக்கிற போதெல்லாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை நான் பல முறை சுட்டிக்காட்டி இருக்கிறேன். ஆக 2 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் போடப்பட்டு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது, டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் அதற்கு அடுத்த இந்த ஆட்சி தந்ததா? எடப்பாடி எத்தனை முறை டெல்லிக்கு போயிட்டு வந்திருப்பாரு, ஓபிஎஸ் எத்தனை முறை போயிட்டு வந்திருப்பாரு, அங்க இருக்கக்கூடிய மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் நினைச்ச நேரத்தில் வந்து போய் கொண்டிருக்கிறார்களே. ஏன் பேச முடியலையா, கேட்க முடியலையா, அழுத்தம் தர முடியலையா? ஆனால் இப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லுகிறீர்கள்? நீட் தேர்வை நாங்க ரத்து செய்வோம். யாரை ஏமாற்ற? தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்களா? நீங்க நீட் தேர்வை உள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்ல, அதற்கான பயிற்சிகள் எல்லாம் எங்கு பார்த்தால் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாநில அரசு முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டுக்கும் தயாராகிடுச்சு. ஆனால் இன்றைக்கு ஊரை ஏமாற்றக்கூடிய வகையில் அந்த உறுதியை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில வெட்கம் இல்லாமல் சொல்லி இருக்கிறீர்கள். நான் கேட்கிற, கஜா புயல் ஏற்பட்டுச்சு, டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் பல கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறது. ஆக அந்த டெல்டா பகுதி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கஜா புயல் ஏற்பட்ட அடுத்த நாள நான் சொல்லுகிறேன், எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்த முறையில் ஆட்சியில் இல்ல, எல்லா கட்சி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் வந்தாரா? எடப்பாடி பழனிசாமி கஜா புயல் ஏற்பட்டு ஒரு ஏறக்குறை ஒரு 10 நாட்கள் கழித்துதான் அந்த பகுதிக்கு வருகிறார். ஏன் வரல? உடனே வந்திருக்க வேண்டுமே என்று நாம் கேட்டோம், கண்டிச்சோம், கண்டன குரல் எழுப்பினோம். என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? சேலத்தில் என்னுடைய உறவினர் வீட்டில் நான் கடா வெட்டி கொண்டிருந்தேன். சொல்லலையா? நிகழ்ச்சி இருந்துச்சு, சொல்லுகிறார். அதற்கு பிறகு வெளியில்லாமல் வந்தார். எப்படி? ஹெலிகாப்டர்ல. என்ன வாழ்வு பாருங்க. ஹெலிகாப்டர் பார்த்து வணக்கம் வச்சவங்க ஹெலிகாப்டர்ல போறாங்க. போகட்டும், வேண்டாம் என்று சொல்லல. ஆக போனீர்களே, முழுமையாக போய் பார்த்தீர்களா? கிளைமேட் சரியில்லை, திரும்பிட்டீங்களே. சரி, அதுதான் போகட்டும். பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கஜா புயலில் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்கிறார்கள், பல கொடுமைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல, ஆறுதல் வந்து சொல்வதற்கு கூட நான் கேட்கல, ஒரு ஆறுதலாக ஒரு செய்தி, இறந்தவர்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறேன் அந்த செய்தியாவது வந்துச்சா? இல்லையா? ஆக இன்றைக்கு நீங்க கூட்டு வச்சிருக்கிறீங்களே, எங்களை பார்த்து எடப்பாடி கேள்வி கேட்கிறாரு, என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்கிறேன். பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அமைச்சரவையில் நீங்கள் தீர்மானம் போட்டீர்கள்.
அந்த தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்க. ஆக இதுவரையில் அதற்கு உரிய நடவடிக்கை நீங்க எடுத்தது உண்டா? ஒரு 30-35 முறை நான் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசி அவை குறிப்பில் பதிவாகி இருக்கு. நான் மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள் பேசி இருக்கிறார்கள். மேகதாது அணையை தடுக்க முடிஞ்சுச்சா? நான் கேட்கிறேன், தமிழகத்திற்கு ஏதாவது பெயர் சொல்ற மாதிரி ஒரு திட்டம் உண்டா? ஆக எதுவும் முடியல, எதுவும் நடக்கல. பிறகு எதற்கு இன்றைக்கு நீங்கள் மத்திய ஆட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியோடு கூட்டு வச்சிருக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள, தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாற்காலியை பாதுகாத்துக் கொள்ள, ஆக அந்த நாற்காலி விழாமல் பார்த்துக் கொள்ள இன்றைக்கு ஒரு கூட்டு. அது ஒரு பக்கம். பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் போய் என்ன சொல்லுகிறார்? நான் இந்தியாவினுடைய காவலாளி. காவலாளினா வாட்ச்மேன். வாட்ச்மேனுக்கு அவமானம் வந்துருச்சு. இப்போ ஆக தன்னை காவலாளி என்று பிரதமர் சொல்லிக் கொள்கிறார். நான் சொல்லுகிறேன், அவர் இந்தியாவினுடைய காவலாளி அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய காவலாளி, ஓபிஎஸ் காவலாளி, ஊழலுக்கு காவலாளி. இந்திய ராணுவ வீரர்களை காப்பாற்ற முடியல, ஆனால் இந்தியாவை விட்டு தப்பி ஓடி இருக்கக்கூடிய பணக்காரர்களை காப்பாற்றுகிற காவலாளியாக மோடி இருக்கிறார். அதுதான் உண்மை. பலமான மத்திய அரசு இருந்தால் பலமான தமிழகத்தை உருவாக்கலாம். யாரு சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆக பலமான மத்திய அரசு இருந்தால் பலமான இந்தியாவை உருவாக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார். நல்ல வார்த்தை தான், நான் வரவேற்கிறேன். அது உண்மைதான். பலமான மத்திய அரசு இருந்தால் இந்தியாவை பலமாக உருவாக்கலாம். ஆனால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் சேர்ந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில், இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் அவங்களே சொல்லி இருக்கிறாங்க, பலமான அரசு இல்ல என்று தேர்தல் அறிக்கையில் அவர்களே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்தியா மந்தமான நிலையில் இருக்கிறது. நான் ஆதாரத்தோடு சொல்றேன், 19 சொல்ல மாட்டேன், வாய்க்கு வந்தபடியெல்லாம் எப்பவும் பேச மாட்டேன். நான் கலைஞருடைய மகன், எதையும் ஆதாரத்தை கையில் வச்சுட்டு தான் பேசுவேன். பக்கம் 20 அதிமுக தேர்தல் அறிக்கை, பக்கம் 20. அந்த பக்கம் 20 அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். நான் நேற்றுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த கட்சியை அமித்ஷாவிடம் கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க. இப்ப தேர்தல் அறிக்கையை பார்த்தா, இந்த தேர்தல் அறிக்கை எழுதுறத யார்கிட்ட போய் குத்தகை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல தெளிவா இருக்கு, வேளாண் துறையில, தொழில் துறையில, சேவை துறையில பொருளாதார மந்த நிலையினால் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கையில் இருக்கு, பக்கம் 20. அதற்கு மத்திய அரசு திட்டங்களை தீட்ட வேண்டும், அதுவும் பக்கம் 20 இருக்கு. ஆக பொருளாதார மந்த நிலை இருக்கிறது என்று நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் தேர்தல் அறிக்கையில். அண்மையில் மோடி வந்தார் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக, சென்னைக்கு வந்தார். அவர் இருக்கக்கூடிய மேடையிலேயே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற போது என்ன கருத்தை சொன்னார்? விலைவாசி உயராமல் மோடி பார்த்துக் கொண்டிருக்கிறார். சென்னைக்கு அருகில் நடந்த அந்த கூட்டத்தில் அவர் பேசினார். ஆனால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் பக்கம் 21 அதுல என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பான்மை மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. ஆக இந்த அதிமுக தேர்தல் அறிக்கையை பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் படிக்கலையா? வெட்கம் இல்ல, சூடு இல்ல, சொரண இல்ல. உங்க ஆட்சியை பத்தி கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கு.
இதே பிஜேபி சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னாங்க? கழகங்கள் இல்லாத தமிழகம் வரணும். திராவிட இயக்கத்தோட கூட்டே கிடையாது. நாங்க நல்ல வேலை அதிமுக கூட்டு வச்சுக்கிட்டு அதிமுகவே திராவிட இயக்கம் இல்லைங்கிறத இன்றைக்கு அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இதே பிஜேபி ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் என்று நான் சொல்லல. இன்றைக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மக்களவையினுடைய துணை சபாநாயகர் தம்பித்துரை அவர்கள் பேசலையா? நாடாளுமன்றத்தில் தெருவில் போய் பேசல, ரோட்ல நின்றுட்டு பேசல, நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இந்த கூட்டம் அமைவதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார்? பிஜேபி ஆட்சியில கட்டியிருக்கக்கூடிய கழிப்பறைகள் ஒன்று கூட ஒழுங்காக இல்லை, அதுல முறைகள் நடந்திருக்கு என்று தம்பித்துரை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். துணை சபாநாயகர், டெப்டி ஸ்பீக்கர். அது மட்டும் இல்ல, எல்லா அமைச்சர்களும் என்ன பேசுறாங்க? பிஜேபி இருக்கக்கூடிய தலைவர் என்ன சொன்னாங்க? கழகங்களோடு கூட்டு கிடையாது. அது இன்னொருத்தர் போய் சேர்ந்திருக்காரு பாருங்க, பெரியய்யா, மதிப்பிற்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவர் என்ன சொன்னாரு? இந்த கூட்டு அமைவதற்கு முன்பு வர பத்திரம் எழுதி தரேன், கழகங்களோடு கூட்டு கிடையாது. எங்க வந்து சத்தியம் பண்ணணும்? பாண்ட் பேப்பர் கொடுங்க, எழுதி கொடுக்கிற பத்திரிகை நிமிடத்தில் சொன்னார இல்லையா? அதுக்கப்புறம் கடைசியா போய் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கு போய் கதவை தட்டி தட்டி பார்த்து கூட்டு வச்சுக்கிறோம் சொல்லி அது ஒரு கட்சி புறப்பட்டுச்சு. உடல்நலம் சரியில்லை என்று பார்க்க சென்ற காரணத்தினாலேயே அதை பயன்படுத்தி கொண்டு அரசியல்ல பேரம் பேசலாம் என்ற முடிவோடு ஒரு கட்சி புறப்பட்டுச்சு. நான் பெயரை எல்லாம் சொல்லி என்னுடைய தரத்தை, இந்த மேடைக்கு இருக்கக்கூடிய தரத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க கேப்டன் ஜெயலலிதாவை எதிர்த்தவர் பேட்டி கொடுத்தார். அதிமுகவுடைய 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதையும் செய்யல என்று வெளிப்படையாக அந்த கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டி தரலையா? ஆக இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. எதற்காக இந்த கூட்டணி ஏற்பட்டுச்சு? பணமா பதவியா? பணமா பதவியா? அல்லது ரெண்டுமா? பாதி காரணம் பதவி, மீதி காரணம் பணம். இது ரெண்டும் தான் காரணம். இதே பெரிய அவர்கள் எடப்பாடி ஆட்சியை பற்றி இப்ப தேர்தல் நேரத்தில் என்ன பேசுகிறார் தெரியுமா? இப்ப சிறப்பான ஆட்சி, மக்கள் போற்றுகிற ஆட்சி, நாடு பாராட்டுகிற ஆட்சி. அதுல ஒரு முக்கியமா ஒண்ணு சொல்லி இருக்கிறார், வாழ்வாதாரத்தை இந்த ஆட்சி உயர்த்தி இருக்கு. யாருடைய வாழ்வாதாரத்தை? ஐயா யாருடைய வாழ்வாதாரத்தை நான் கேட்கிறேன். 5-6 தலைமுறைக்கு உங்க வாழ்வாதாரத்தை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. வேணுங்கிற அளவுக்கு கிடைச்சிருச்சு. தப்பா நினைக்காதீங்க. சீட்டு வாழுங்க, நல்லா வாழுங்க, வாழ்த்துகிறேன். முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அதுபோல ஒரு பொய்ய தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தின 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு. 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போது சொல்றாரு. கிடைக்க போதுன்னு சொன்னா கூட நான் இதை பத்தி பேச மாட்டேன், கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இருக்கிறார். ஒப்பந்தம் என்ன? 3 லட்சம் பேருக்கு, மன்னிக்கணும், 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு, 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் ஐயோம கையெழுத்து போட்டிருக்கிறீங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க.
ஆக வெறும் ஒப்பந்தம் தான், 3 லட்சம் கோடி வரல. இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவரும் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினார். அப்ப வந்தது முதலீடு எவ்வளவு தெரியுமா? 2.42 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு அறிவிச்சாங்க. அறிவிச்சதற்கு பிறகு சட்டமன்றத்தில் இதை பற்றி நாங்கள் பலமுறை கேட்டோம். என்ன பதில் வந்தது தெரியுமா? கடைசியாக 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு இன்னும் வரல, 60,000 கோடி ரூபாய் வந்திருக்கு சொன்னாங்க. ஆக அதற்கும் 10 லட்சம் பேருக்கு வேலை என்று சொல்லி இப்பொழுது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் ஏமாற்று வித்தையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதேபோல வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு 2000 ரூபாய் மகிழ்ச்சி, அதை நாங்கள் வரவேற்கிறோம். எதற்காக? தேர்தலுக்காக. இதுவும் மோசடித்தனம். நியாயமாக அதை தர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தால் 6 மாதத்திற்கு முன்பே அறிவிச்சு அதை வழங்கி இருக்கணும். ஆக தேர்தல் இந்த தேதிகளை வரும் என்று எல்லோருக்கும் தெரியும். அரசியல் அறிந்தவர்கள், சட்டத்தை படிச்சிருக்கிறவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும் அல்ல, சாதாரண எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த தேதியில இந்த மாதத்தில் குறிப்பிட்ட இந்த மாதத்திற்குள்ள வந்துரும், முன்னறிவிப்பு வந்துரும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் தேர்தல் தேதி வந்துட்டா தேர்தல் விதிமுறைப்படி அதை வழங்க முடியாது, நிறுத்திடுவாங்க. அதுதான் நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா என்ன சொல்லுகிறார்கள்? திமுக தடுத்து நிறுத்திடுச்சு. பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பொய். நாங்க நீதிமன்றத்திற்கு சென்றது என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நிறுத்துங்கள் என்றல்ல. இப்படிதான் உள்ளாட்சித்துறை, உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை நாங்க தான் தடுத்து நிறுத்திட்டோம் ஒரு தவறான பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சாங்க. முறையாக நடத்துங்க, விதிமுறைப்படி நடத்துங்க, இடஒதுக்கீட்டை முறையா அமுல்படுத்திட்டு நடத்துங்க சொன்னோம். அதுதான். அதை நடத்த யோக்கியதை இல்லை. நீங்க பிபிஎல் லிஸ்ட் இருக்கிறீங்களே, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை நீங்கள் கணக்கெடுக்கிற போது அதில் முறைகேடுகள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது, சரியாக இல்லை, அதை சரி செய்யுங்க. ஆக தேர்தலுக்காக இதை பயன்படுத்த நோக்கத்தோடு இது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம். நீதிமன்றத்தில் அரசு என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? 60 லட்சம் பேர் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை விட கேவலம் தமிழ்நாட்டுக்கு வேற ஒன்றும் தேவையா? நான் கேட்கிறேன். அரசு ஒப்புதல் சொல்லுது, தவறான தகவல். அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொல்லுங்களே, வாய்க்கூசாம பேசுறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் 5வது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது, நான் துணை முதலமைச்சராக இருந்த போது 2006ஆம் ஆண்டு இந்த திட்டம் அறிவிக்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு அதற்குரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. துணை முதலமைச்சர் இந்த முறையில் முதலமைச்சருடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்றேன். அங்க இருக்கக்கூடிய வங்கிகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோடு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி அதற்கு பிறகு பெற வேண்டிய நிதியை பெற்று அதற்கு பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில் ஈடுபட்டோம். ஒரு 50-60% பணிகளை திட்டமிட்ட அந்த திட்டத்தை 50-60% பணிகளை நிறைவேற்றி கொண்டிருந்த நேரத்திலே தான் தேர்தல் வந்துச்சு, ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. நான் இன்னும் கேட்கிறேன், இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிச்சப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது வேஸ்ட், இந்த திட்டத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். மோனோ ரயில் திட்டம் தான் சென்னைக்கு தேவை, ஆகவே தேவையில்லை என்று திட்டவட்டமாக மறுத்தவர். இப்போ யாரோ பெத்த பிள்ளைக்கு ஒரு இன்ஷியலை போட்டுக்கிறான்னு ஆசைப்படுறீங்க, இது நியாயமா? இப்படிப்பட்ட மோடியும் இப்படிப்பட்ட எடப்பாடியும் தான் இன்றைக்கு ஒன்றாக கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி பேச எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தரல. டயர் நக்கி நான் பேசினேன், அறிவே இல்லை நான் பேசினேன். இதை விட இன்னொன்னு,
மோடி அவர்களை பார்த்து நான் சாடிஸ்ட் என்று சொல்லலாமா? ஒரு பிரதமரை அப்படி அழைக்கலாமா என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். ஏன் நேற்றைய தினம் புதிய தலைமுறையில என்னுடைய சிறப்பு பேட்டி வந்துச்சு. அந்த நிருபர் கூட என்னிடத்திலே கேட்டார். அதற்கு நான் விளக்கம் சொன்னேன். நான் தனிப்பட்ட மோடியை விமர்சிக்கல, இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியை விமர்சிக்கிறேன். கஜா புயல் தாக்கப்பட்டு அந்த புயலினால் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதி, அவருக்கு ஏன் பிரதமர் இரங்கல் தெரிவிக்கல? அதனால் நான் சாடிஸ்ட் என்று சொன்னேன். அதற்குரிய நிவாரண நிதியை முழுமையாக இன்னும் ஏன் வழங்கல? அதனால்தான் நான் குறிப்பிட்டேன். தமிழக விவசாயிகள் தமிழ்நாட்டில் போராடியது போராது என்று டெல்லிக்கு போனாங்கள, 100 நாட்கள் தொடர்ந்து போராடினார்களே, விதவிதமான கோணங்களில் போராட்டத்தை நடத்தினார்களே, பிச்சை எடுக்கிற போராட்டத்தை நடத்தினார்கள், கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தை நடத்தினார்கள், உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள், எலிக்கறி சாப்பிடுகிற போராட்டத்தை நடத்தினார்கள், ரோட்டில் உருண்டு பிறண்டு போராட்டத்தை நடத்தினார்கள், அரை நிர்வாண போராட்டத்தை நடத்தினார்கள். வெட்கத்தை விட்டு சொல்றேன், முழு நிர்வாண போராட்டத்தை நடத்தலையா? எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டாம். என்ன கோரிக்கை கேளுங்க. பெரிய பெரிய பணக்காரர்களை அழைத்து மோடி பேசுகிறார், நேரம் கொடுக்கிறார். பிரபல பெரிய பெரிய முதலாளிகளை அழைத்து பேசுகிறார். சினிமா நட்சத்திரங்களை அழைத்து அதற்கு நேரம் கொடுத்து பேசுகிறார். நான் தவறுன்னு சொல்லல. இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள். அவர்களை அழைத்து ஒரு பிரதமர் பேசவில்லை என்று சொன்னால் சாடிஸ்ட் என்று சொல்லாம வேறு எப்படி சொல்லுவது? நான் தனிப்பட்ட மோடியை சொல்லல, பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை சொல்லுகிறேன். ஸ்டெர்லைட் ஆலையில நடந்த சம்பவம் என்ன? அந்த பிரச்சனை என்ன? அதை மூடிட வேண்டும் என்று அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 100வது நாளை தாண்டி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தினார்கள். அந்த ஊர்வலத்தில் நடந்த சம்பவம் என்ன? துப்பாக்கி சூடு. 13 பேர் சுட்டு தள்ளப்பட்டார்கள். வந்து விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லல, ஒரு இரங்கல் பிரதமரிடத்திலிருந்து வந்ததா? அதனால்தான் நான் சொல்லுகிறேன் சாடிஸ்ட் என்று. உழைத்து சம்பாதித்த பணத்தை 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதென்று ஒரே நாளில் ஒரே நடு இரவில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் அதிர்ச்சியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டீங்களா? ரோட்டுக்கு வந்தாங்க அத்தனை பேரும். ஆக வங்கிகளை போய் மாற்றிக்கொள்ள ஒரு 2-3 நாள் அவகாசம் கொடுத்தீங்க. போய் கியூ வரிசையில் நின்றுகிட்டு இருந்தாங்களே. அப்ப அந்த கியூ வரிசையில் நிக்கிற மக்கள் இப்படி வேதனைப்படுறாங்கன்னு பிரதமரிடத்தில் கேட்டப்போ அவர் சொல்றாரு, நாட்டுக்காக தியாகம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய பிரதமரை சாடிஸ்ட் சொல்லாம வேற என்ன சொல்றது? இதை விட கொடுமை, ஒரு காரில் குறுக்க நாய் விழுந்து அடிபட்டு விடுகிறது. அதற்காக என்ன செய்ய முடியும் என்று சிறுபான்மையினர் கொலை செய்யப்பட்ட போது சொன்னவர் மோடி. ஆக அவரை சாடிஸ்ட் சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும்? இந்த நாடு இவ்வளவு மோசமான ஒரு சர்வாதிகாரிய பார்த்தது கிடையாது. அதனால்தான் நாங்கள் மோடியை எதிர்க்கிறோம். எங்களுக்கும் மோடிக்கும் தனிப்பட்ட பகை கிடையாது. அவரோடு நான் சண்டை போட நான் என்ன அத்வானியா? நான் என்ன முரளி மனோகர்? எங்களுக்கு மோடியோ எடப்பாடியோ டாக்டர் ராமதாஸ் அவர்களோ யார் மீதும் தனிப்பட்ட பகை எங்களுக்கு கிடையாது. விமர்சிக்கிறோம், அதுவும் அடக்கத்தோடு மரியாதையோடு உரிமையோடு விமர்சிக்கிறோம். ஆனால் நான் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிப்பதாக சொல்லுகிறார்கள். நான் சொல்லக்கூடிய விமர்சனத்திற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியல. அதனால அதை திசை திருப்பி இப்படி ஒரு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கொடநாட்டில் நடந்த கொலை வழக்கு என்ன? எடப்பாடிக்கும்
ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் அதை நிரூபித்தால் மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்ள தயார். நான் பேசுவதை கூட உடனடியாக நிறுத்திக் கொள்ளுகிறேன். நீங்கள் நிரூபித்து விட்டால், கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நிரூபித்து விட்டால். இதை முதலில் கண்டுபிடித்தது நாங்களா? மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களா? முன்னோடிகளா? எதிர்கட்சிகளா? இதற்கு யார் காரணமாக இருந்திருக்கிறார்களோ, யார் அந்த சதி கும்பலில் தங்களை ஐக்கியமாக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களே வெளியிலே வந்து சொன்ன செய்தி. யாரிடத்தில்? ரோட்ல இல்ல, உச்சந்தையில இல்ல, இது மாதிரி கூட்டத்தில் இல்ல, பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு செய்தியை சொல்லுகிறார்கள், வீடியோ ஆதாரத்தோடு. தகவலா என்கிற நிறுவனத்தினுடைய முன்னாள் ஆசிரியர், அவரால் வெளியிடப்பட்ட அந்த செய்திகள் வந்துச்சா இல்லையா? அது கொடநாடு என்பது யாருடைய பங்களா? இவர்களை இன்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவுடைய சொகுசு பங்களா, ஊட்டியில் இருக்கக்கூடிய கொடநாடு பங்களா. உள்ளே இருக்கக்கூடிய 2000 கோடி ரூபாயை வெளியிலே கொண்டு வரணும். ஜெயலலிதா மறைந்து விட்டார், அப்போலோ மருத்துவமனையிலே படுத்திருந்து ஜெயலலிதா மறைந்து விட்டார் என்ற செய்தி வருது. அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமை. ஆக பணம் மட்டும் இல்ல, சில ரகசியங்கள் அவைகளெல்லாம் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பென் டிரைவ்ல, கம்ப்யூட்டர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர்கள் செஞ்ச அக்கிரமங்கள், ஊழல்கள் அத்தனையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இவர்களை ஒரு காலத்திலே இதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவு செஞ்சு பத்திரமாக வைத்திருக்கிறார். அதை அங்கிருந்து கைப்பற்றணும். அதற்கு யாரை அவர் பயன்படுத்துகிறார்? கனகராஜ் என்கிற ஒரு டிரைவர். யார் அந்த கனகராஜ்? ஜெயலலிதாவுடைய கார் டிரைவர். சசிகலாவுக்கும் அவ்வப்போது ஓட்டி இருக்கக்கூடிய டிரைவர். போயஸ் தோட்டத்தில் இருக்கிற போதும் ஓட்டி இருக்கிறார், கொடநாட்டில் இருக்கிற போதும் அவர்தான் கார் ஓட்டி இருக்கிறார். அவரை நீங்கள் பயன்படுத்தியது இல்லையா? அவர் மூலமாக கேரளாவிலே ஒரு 11 பேரை கூலிப்படையை நியமிக்கலையா? அதில் தானே சயன் வருகிறார். ஆகவே அதை பயன்படுத்தி இந்த சம்பவத்தை நடத்த அவர்கள் ஈடுபட்ட போது வாசலில் நின்று கொண்டிருந்த காவலாளிங்கிறது கொடநாடு வாட்ச்மேன் சொல்றேன், நீங்க வேற ஏதாவது கவலையில நினைச்சுக்காதீங்க. ஆக தடுத்து நிறுத்துகிற காரணத்தால் அவர் தாக்கப்படுகிறார். தாக்கப்பட்டதற்கு பிறகு அவர் இறந்து போகிறார். அந்த கொலையை மறக்க 4 கொலை நடந்துச்சு. ஆக 5 கொலை நடந்திருக்கு. 5 கொலை எடப்பாடி, 5 கொலை பழனிசாமி. ஆக தொடர்ந்து இப்படிப்பட்ட மர்மங்கள் நடந்திருக்கிறது. ஆக அதை பற்றி நாங்கள் பேசினால் திட்டமிட்டு வேண்டும் என்று இதை பேசுகிறார்கள். அதுல்ல, அந்த சயனுக்கு ஏற்கனவே சிறை தண்டனை கிடைச்சி அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து அவர் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார். ஆக ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய சயன் தான் இந்த செய்தியை வெளியிடுகிறார். ஆனால் ஏற்கனவே சில பேர் மீது குண்டர் சட்டம் பாஞ்சு அவங்க எல்லாம் ஏற்கனவே சிறையில் இருக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் சயன் மீது குண்டர் சட்டம் கிடையாது. ஆக அந்த சயன் இப்பொழுது மீண்டும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு உள்ளே போகிறார். வெளியில வந்து இந்த செய்தியை சொன்ன காரணத்தினால. இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சம்பந்தமாக அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு வந்த நேரத்தில் அரசு கைது செஞ்சு அவரை சென்னைக்கு கொண்டு வந்து செய்து நீதிமன்றத்திற்கு வந்த நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சில தோழர்கள் ஜாமீனுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இதுல என்ன தவறு? வண்டவாளம் தண்டவாளத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தானே அங்க ஜாமீன் அவர் எடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு திமுக துணை ஸ்டாலின் இதற்கு உடந்த என்று திசை திருப்புகிற முயற்சியில் நான் கேட்கிறேன். ஒரு கொலை குற்றவாளிக்கு ஒரு வழக்கறிஞர் பேர் ஆஜராகி வாதாடுவதில்லையா? வாதாடுகிற வழக்கறிஞர்கள் எல்லாம் குற்றவாளிகளா? நல்லதுக்கும் வாதாடுறாங்க, கெட்டதுக்கும் வாதாடுறாங்க, அது வேற. ஆக திசை திருப்புவதற்காக இன்றைக்கு அவர் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். அதுபோல தானே பொள்ளாச்சி
பொல்லாத ஆட்சிக்கு அடையாளம் தான் பொள்ளாச்சி. இனிமே இப்படி ஒரு கொடுமை இதுவரைக்கும் நடந்ததில்லை, இனிமே நடக்க போறதில்லை. அப்படி ஒரு கொடுமை. 200க்கு மேற்பட்ட இளம் பெண்கள் 7 வருஷமா இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு பக்கபலம் யாருன்னு கேட்டீங்கன்னா, துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள். அவர் நல்லவர் தான். சட்டமன்றத்தில் பல நேரங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம், வாதாடி இருக்கிறோம், போராடி இருக்கிறோம். அவைத்தலைவர் இல்லாத நேரத்தில் அவர் அவை நடத்தி அந்த காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் நடந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன? அவருடைய 2 மகன்களே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்களா சொல்லுகிறோம்? வீடியோக்களை ஆதாரங்களோட செய்திகளை வெளியிடலையா? இப்பவும் சொல்றேன், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று அவர் நிரூபிக்கட்டும், அதை வரவேற்கிறோம். அதையெல்லாம் விட்டுவிட்டு திசை திருப்புகிற முயற்சிகளை இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொன்னால், நான் கேட்கிற 7 வருஷமா இது நடந்துகிட்டு இருக்குன்னா காவல்துறை என்பதே இல்லையா? உளவுத்துறை என்பதே கிடையாதா? இந்த ஆட்சியே இல்லையா? துணிச்சலா வந்து பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பெண்ணினுடைய சகோதரர், ஒரு அண்ணன், அந்த பெண்ணுடைய அண்ணன் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் தருகிறார். அந்த புகார் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கொடுக்கப்படுகிறது. இந்த புகார் உடனடியாக அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு சில பெண்களை காப்பாற்றி இருக்க முடியும். ஆனா எப்போது நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறார் சொன்னால், கொடுத்தது பிப்ரவரி 12, நடவடிக்கை எடுக்க தொடங்கியது 24ஆம் தேதி. அது எப்படி தெரியுமா? அந்த வீடியோக்கள் எல்லாம் படம் வச்சுக்கிட்டு அதை காட்டி அந்த குடும்பத்தில் மிரட்டி பணம் பொறுக்கிற அந்த தொழிலில் ஆட்சியாளர்களும் காவல்துறை ஈடுபட்டு இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மதி கணேஷ் என்கிற ஒருவர் இது சம்பந்தமாக காவல்துறையிடம் போய் புகார் தந்திருக்கிறார். அப்பொழுதும் இது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இப்போது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரர் புகார் தருகிற போது இந்த புகாரை நீங்கள் வெளியிலே சொல்லாதீர்கள், சொன்னா உங்களுக்கு பல ஆபத்துக்கள் வரும் என்று மிரட்டப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, யார் சொன்னார்கள், யார் புகார் கொடுத்தார்கள் என்ற அந்த செய்தியை காவல்துறை வெளியிடுது. நியாயமா அதையும் வெளியிடக்கூடாது. உச்ச நீதிமன்றமே அதற்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆக இது சம்பந்தமாக நான் இந்த செய்தி நமக்கு கிடைத்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டேன். அதற்கு பிறகுதான் சம்பந்தப்பட்டவர்களை அந்த கட்சியில் இருந்து, ஆளுங்கட்சியான அதிமுகவில் இருந்து நீக்கி இருக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை நடத்தி காட்டினார்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மீது தனிப்பட்ட கோபம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஏன் அவர் பதற்றம் அடைகிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? ஆக இப்படிப்பட்ட கொடுமைகள் நிறைந்த ஒரு அக்கிரம ஆட்சி, ஆக அந்த ஆட்சிக்கு துணை நிற்கக்கூடிய மத்திய ஆட்சி, ஆக இந்த 2 ஆட்சிகளை அப்புறப்படுத்த நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல், ஆக அதற்காகத்தான் தேர்தல் அறிக்கையிலே நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். பூவிருந்தவல்லி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் நீங்கள் வெற்றி பெற வைக்கிற நேரத்தில் நாங்கள் என்னென்ன காரியங்களை ஆற்றிடப் போகிறோம் என்று உறுதிமொழி, வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. பூவிருந்தவல்லியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். பூவிருந்தவல்லி சாலை குமணன் சாவடியிலிருந்து குறுக்கு சாலை வரை மேம்பாலம் அமைக்கப்படும். பூவிருந்தவல்லி ஒன்றியம் கூடப்பாக்கம் ஊராட்சி கலெக்டர் நகர பகுதியில் வாழும் மக்களுக்கு பட்டா வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பூவிருந்தவல்லி ஒன்றியம் செந்நீர்குப்பம் ஊராட்சி குமரன் நகர், செல்வகணபதி நகர், லீலாவதி நகர், ஜே நகர் பகுதிகளில் வசித்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்கப்படும். பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை எண் 4 நஸ்ரத் பேட்டை கூட்டு ரோட்டில் மேம்பாலம் அமைக்கப்படும். சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் திருமழிசையில் மேம்பாலம் அமைக்கப்படும். திருநின்றவூரில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கப்படும். இது சட்டமன்ற
தேர்தலை பொறுத்தவரையில் நாம் வழங்கி இருக்கக்கூடிய உறுதிமொழிகள், நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலை பொறுத்தவரையில் நாம் வழங்கியிருக்கக்கூடிய உறுதிமொழிகள், பட்டியல் இன மற்றும் பழங்குடியின இளைஞர்கள் தடையின்றி மருத்துவம், பொறியியல் கல்விக்குரிய கட்டணம், தேர்வு கட்டணம் பெற்றிட டாக்டர் அம்பேத்கர் இலவச கல்வி திட்டம் என ஒரு புதிய திட்டம் துவங்கப்படும். மனிதர்கள் கழிவகற்றும் பணிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மத்திய அரசில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டு காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும். கிராம மற்றும் நகர பகுதிகளில் பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு தரமான வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இதற்காக 3 லட்சம் ரூபாய் அளவில் மத்திய மாநில அரசின் பங்களிப்பு நிதி வழங்கப்படும். கார்ப்பரேட் சமுதாய பொறுப்பு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனமும் தாங்கள் செயல்படும் 20 கிலோமீட்டர் வட்டாரத்திற்குள் இளைஞர்களுக்கு குறைந்தபட்சம் மாதம் 10,000 சம்பளத்தில் பணி வழங்கப்படும். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வரும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச ரயில் பயண சலுகை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத ஊதியம் 3000 ரூபாய் வழங்கவும், மேலும் அதிக அளவில் ஆதரவு தேவைப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5000 ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்கப்படும். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் உரிமைகளையும் சலுகைகளையும் பெற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரே அடையாள அட்டை வழங்கப்படும். அகதிகள் முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் இனியும் காலதாமதமின்றி இந்திய குடியுரிமை வழங்கப்படும். கிராம பெண்கள் சிறு தொழில்கள் செய்வதற்கு 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இந்தியாவில் 13,000 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்க 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள 1 கோடி இளைஞர்களை சாலை பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள். மாணவர்களின் கல்வி கடன் முழுமையும் தள்ளுபடி செய்யப்படும். கிராமப்புற ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான நீட் தேர்வினை உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று இப்படி பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அதை முழுமையாக படித்து காட்டி அதற்கு பிறகு நிறைவாக ஒன்று சொல்லுவார். 2 வரியில் சொல்லுவார், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று. ஆக உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இது கலைஞருடைய பாதை. கலைஞரின் பாதை மட்டுமல்ல, கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலினின் பாதையும் அதுதான். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இது கலைஞருடைய வாக்குறுதி. கலைஞருடைய வாக்குறுதி மட்டுமல்ல, கலைஞரின் மகனான ஸ்டாலினின் வாக்குறுதியும் அதுதான். மகன் அவரது பாதையும் மாற மாட்டான், அவருடைய வாக்குறுதியும் உறுதியாக மாற மாட்டான். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் நலிவுற்று ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது நான் அவரிடத்தில் ஒரு உறுதிமொழி தந்திருந்தேன். என்ன உறுதிமொழி என்று சொன்னால், உங்களுடைய காலத்திற்குள்ளேயே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை உருவாக்கி தருவதுதான் என்று அவரிடத்தில் ஒரு வாக்குறுதியை தந்திருந்தேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த வாக்குறுதி அவர் நம்மை விட்டு மறைந்து விட்ட காரணத்தால் மறையில இன்னமும் நம்முடைய ஊனோடு உறவோடு அறிஞர் அண்ணாவினுடைய இரவலாக இதயத்தை தந்திடன்னா என்று அண்ணாவிடத்தில் இரவலாக பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள், அவருடைய இதயத்தை இரவலாக பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு பக்கத்திலே தான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்தாலும், ஆனால் வரப்போகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே, சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அது நிறைவேற போகிறது என்ற அந்த நம்பிக்கை, அந்த நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக என்னால் மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களால் மட்டுமல்ல, இதோ இங்கே வீற்றிருக்கக்கூடிய உங்களாலும் சேர்ந்து
அந்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றத்தான் போகிறோம். ஆக உங்கள் அன்போடு ஆதரவோடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த வெற்றி மாலையை நினைவிடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலடியில் கொண்டு போய் வைப்போம். அதற்கு உறுதி எடுப்போம். அதற்காக ஜெயக்குமார் அவர்களுக்கு நாடாளுமன்றத்திற்கு கை சின்னத்திற்கும் இந்த பூவிருந்தவள்ளி தொகுதியினுடைய சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லு